திருச்சிற்றம்பலம். பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை, பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை, பச்சியன உக்ரதுர அமுனிவர். பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை, பச்சியன உக்ரதுர அமுனிவர். பக்குவ மலர்துணையும் பக்குவ மலர்துணையும் அக்குவட பொற்கொடியே, பக்குவ மலர்துணையும் அட்டுருவ விட்டருள்கே, பட்டுருவ விட்டருள்கை வடிவேலோ. பக்குவ மலர்துணையும் அக்குவட பொற்கொடியே, பட்டுருவ விட்டருள்கை வடிவேலோ. திக்கமது நிற்கமது முக்குணமும் ரட்சை தரு, திக்கமது நிற்கமது முக்குணமும் ரட்சை தரு, சிற்றடியும் முற்றிய பழத்தினோடும். திக்கமது நிற்கமது முக்குணமும் ரட்சை தரு, சிற்றடியும் முற்றிய பழத்தினோடும். செய்வதியும் வைதுய செய்வதியும் வைதுய திருப்புகழ் திருப்பமோடு, செய்வதியும் வைதுய திருப்புகழ் திருப்பமோடு, செவ்வனையன கருள்கை மறவேனே. செய்வதியும் வைதுய திருப்புகழ் திருப்பமோடு, செவ்வனையன கருள்கை மறவேனே. செவ்வனையன கருள்கை மறவேனே. இக்கவாறின கணிகள் சக்கரை பருப்புடனே பொரிய வந்துவரை இளநீர்மண். இக்கவாறின கணிகள் சக்கரை பருப்புடனே பொரிய வந்துவரை இளநீர்மண். எச்சு பயரப்ப வகை பச்சரிசி மிட்டுகள் அரிப்பழகை பழகை தனி மூலம். எச்சு பயரப்ப வகை பச்சரிசி மிட்டுகள் அரிப்பழகை பழகை தனி மூலம். இந்த ஆடி சிக்கடலை பச்சளம் என கொடொரு கிண சமத்தமெனும் அருளாடி. இந்த ஆடி சிக்கடலை பச்சளம் என கொடொரு கிண சமத்தமெனும் அருளாடி. என்ற பொழில செடில விற்பன மரப்பொருள் இந்த கமலப்புடைய பெருமாளே. என்ற பொழில செடில விற்பன மரப்பொருள் இந்த கமலப்புடைய பெருமாளே. என்ற பொழில செடில விற்பன மரப்பொருள் இந்த கமலப்புடைய பெருமாளே. செய்வதியும் வைதுய திருப்புகழ் திருப்பமோடு, செவ்வனையன கருள்கை மறவேனே. செவ்வனையன கருள்கை மறவேனே. நால்வகுதி சிற்றம்பலம். ஊழியர்கோன் செத்து ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி, வாழிதிரு நாதலூர் பழந்தொழ்க பலம் போற்றி, ஊழிமணி திருமால ஊர திருத்தாள் போற்றி, ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். உங்களப்பன் ராகம் மாயாமானோடு தாளம் குடும்பம். திருச்சிற்றம்பலம். திரை சூடி பெருமானே
நெல்லு கொடுக்கிறாரு. அத எமது இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எம்மிடம் ஆள் இல்லை சாமி. ஆகவே தெரியும், சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொன்ற தொகை சார்பு நூல் என்றால் நம்பியாண்டார் நம்பிகளுடைய அந்தாதி, சுந்தர அந்தாதி வழிநூல். முதல் நூல் எது என்றால் தில்லைவாழ் அந்தனகம் என்று பெருமான் எடுத்துக் கொடுத்த அந்த பாடல். ஒவ்வொரு அடியாரையும் 60 அடியார்களை அற்புதமாக சொல்லி தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய தாயையும் தந்தையையும் தன்னையும் சேர்த்து 63 அடியார்களாக கருதி அற்புதமாக பாடிய இந்த பாடல் தொழுந்தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மையை காட்ட, அதுக்காகத்தான் அடியார்களை சோதிப்பது போல் பாவனை செய்கிறாராம் சாமி. அவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார். அவரை பற்றி அவர் சாமிக்கு தெரியும். கரும்பினுடைய எத்தனையோ பதார்த்தங்கள் வரலாம், எத்தனையோ இனிப்பு பதார்த்தங்கள். ஆனால் கரும்புக்கு ஒரு பொது இனிப்பு தான். அதுபோல அடியார்களுடைய தொண்டு எத்தனையோ இருக்கலாம், அது முக்கியமல்ல, என்ன தொண்டு வேணாலும் தெரியும். ஆனால் அது இருக்கக்கூடிய அன்பு மட்டுமே ஒரு பொதுவான ஒன்று. அப்படி அன்பை பெருக்குகின்ற அடியார்களுடைய பெருமையை பாடுகின்ற அற்புதமான இந்த பாடலை பாடியிருக்கிறார். Yeah.
கையடிகள் பாடவர் போல் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாடு காடே கரை கண்ட கடலடியே காப்பு கொண்டிருந்த நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற துணை கொண்ட செம்பவளம் திருப்பற்றும் ஜோதியே மறை கொண்ட வேல் நம்பி முனை அழுவ கனியே ஆரூரன் ஆரூரில் அம்மாடு காடே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் கடல் சூழ்ந்ததால் நம்பி இடக்கழிக்கும் தந்தை துளை சூழ்ந்த துளியரங்கை அறவாட ஆடியே கடல் சூழ்ந்த வேல் நம்பி கோக்குடிக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாடு காடே பக்தராய் வழிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாடே வைத்தார்க்கும் அடியே முப்போரும் திருமேனி தீண்டுவார் அடியே அப்பாடும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாடு காடே மன்னியதில் மறைநாவன் நின்ற ஓர் கூந்தல் தென்னவன உலகாண்ட செங்கனார்க்கும் அடியே என்னவன மரணடிய அலை நிற்க அன்னவன மாரூரன் அடியை கேட்டுவமா ஆரூரில் அம்மாடு கண்பராவாரே போற்றி. இது ஒரு ராகுங்க. அடுத்ததாக நம்ம மார்கழி மாசம் புறநீர்மை பண்ணல அற்புதமாக பூபால ராகத்துல பாடுவோம். சாமி காளையாக வந்து முட்டி தூக்கத்துல எழுப்பி என்னை வந்து பாடாம போலியோ என்று கேட்க காண பேருரை பெருமான் அன்றிலிருந்து காளையார் கோயில் பெருமானாக அருள்வாளிக்கிறார். காளையாக வந்து முட்டி எழுப்பியதால அதிகாலையில் இந்த பூபாலம் ராகத்திலே இந்த பண்ணை அமைத்து இந்த பாடலை அதை தொண்டர் அடித்தொழலும் சோதி இளம்பிறையும் தொண்டர் அடித்தொழலும் சோதி இளம்பிறையும் சூதன மென்முலையால் பாகமும் ஆகி வரும் புன்னரிக பரிசா மேனியும் வானவர்கள் பூசின்ற கடல் நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டல் என திகழ் கண்டமும் நெருத்தோடு கோல நரிச்சடமேல் வண்ணமும் கண்குளிர கண்டு கொள்ளப் பெறுவது என்று கொள்ளோ காண பேருரை காலே என்று அற்புதமாக இந்த புறநீர்மை பண்ணிலே முட்டி எழுப்பி என்னை பாட சொல்லி கேட்டார். ஆக அதுவும் அதிகாலையில் எந்திரிச்சதுனால அவர் பூபாலம் பண்ணிலே இந்த பாடலை தொண்டர் அடித்தொழலும் என்று தோங்குகின்ற இந்த பாடல் 179 அவர் நம்ம பாட சொல்றார் நினைச்சு இந்த பாட்டை தொண்டரடி தொழலும் சோதி நம்பிரையும்
காதல் உற தொழுவதென்று கோலோடியே நாளுடை மாடெனவே நன்மை தரும் பரமனே தேனிலையில் நமுதை மற்றதனில் தெளிவை வானிலை மாமதியை மாசரில் சோதியை காணிடை மாடனடல் என்று எய்து வரேன்று கொள்ளாம் சென்றவர் முப்புறமன்று அற்ற சிலை தொழிலார் கூட்டமிழ் தள்ளடியார் கூறும் மீசை பறிக்கும் மத்திரத்தில் புயமும் மாத்திரை தீருதுரை கர்த்தனவும் பரவி கை தொழுதல் என்று கொள்ளாம் கொள்ளை விடை முழங்கும் கோல முல்லை படைத்தனவை மெல்லிய நாளொரு பால் தில்லை நகர் புதுவோற்றாகிய தீர்நடமும் அல்லவட பரிசும் காணுவது என்று கொள்ளாம் கண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலும் என்னுதலை பெருமான் என்றேழு மாதவனம் நன்னுதலை படுமார் என்றனும் இன்றையனே கண்ணுதலை இனியை காண்பதும் என்று கொள்ளும்
என்று சீகாபுரம் பண்ணில் தோன்றுகின்ற அந்த பாடலை தொடர்ந்து ஆரணை முடிவடைந்தார். பஞ்சமப்பன் நம்பினார்க்கு அருள் சீகாம்பரம் பண். அற்புதமான ஒரு பண், இறைவனிடத்து நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பண். நம்பினார்க்கு அருள் செய்வதுதான் பெருமானுடைய தொழில் என்று அற்புதமாக தோன்றுகின்ற இந்த பாடலை சாமி உங்களிருந்து நீங்க நம்பணும். யார? சாமியை நம்பி உங்களுக்கு எத்தனையோ நம்பி அந்த விண்ணப்பத்தை இந்த பாடலை படிக்கணும். சிவா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விண்ணப்பம் இருக்கும். பொண்ணு கல்யாணம் ஆகணும், இல்ல மாப்பிள்ளை பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இல்ல பேரன் என்ன விண்ணப்பம் வேணாலும் நம்பினாருக்கு அருள் செய்கின்ற தொழிலை செய்வோம் யார் சிவருமா. அந்த பாடலை பாடி அது நடக்க வேண்டும் என்று நீங்க இந்த பாடலை செய்யாமல் நம்பினார் கருள் செய்யும் மந்தனான் மறைத்திடம் ஆயவே
தண்ணியை கொண்டு வர வச்சு அதே முதலையை வர வச்சு அதே பாலகனை இன்னைக்கு வயசுல கொண்டு வர வச்சு அற்புத பதிகம் குறிச்சி பண்ணில் அமைந்த இந்த பதிகம். சிவா, இழந்த பொருள், குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் இந்த பாட்டை படிச்சீங்கன்னா நிச்சயமா பலன் கூடும் என்று சொல்லி இந்த பாடலை மரகே எழுமைக்கும்
இருக்கு. பெருமானுக்கு கடந்த காலம் சரி, நிகழ்காலம் சரி, எதிர்காலம் சரி, மீளா அடிமைதான். அவர் தான் ஆண்டார். அவர் தான் நம்மளை வருகை என்று அருளாயே என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல அந்த மீள அடிமை உள்ளே கலந்து முகத்தால் மிகமாடி ஆறாயிருக்கும் அடியாருங்கள் அல்லன்னு சொன்னாங்க. நானே கஷ்டத்துல வந்திருக்கேன், நீ என்னை நக்கல் பண்ற மாதிரி எதுவும் செய்யாம இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்படி வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போ என்பது போல இந்த பாடல். நிறைய பேர் வீட்டுல வயிற்றுக்குள்ள அனல் கக்கும், வெளியில வர அப்படி பொங்கும். நிறைய பேருக்கு பொங்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் திட்டினீங்கன்னா பொங்கும். வெளியில வருவோமா வராத அந்த மாதிரி நிலைமையில மீளான அடிமை உணர்த்தி ஆளாது பிறரை வேண்டாதே. நூலாத்தி தீந்து தீ பிடிச்சிருச்சு ஒண்ணுமே இல்லை, புஷ்பமாயிடும். ஆனா அப்படியே பொங்கிட்டே இருக்கு. நூலாத்தி போல் உள்ளே கணக்கு என் கண்ணனை தராம வச்சுக்கேன், அவ்வளவு கோபம் இருந்தாலும் அடைக்கும். வித்துக்க வேணும்னா அடகு வச்சா கொஞ்சமா தான் தருவான். வித்துக்கிட்டேன்னு வச்சுக்க முழுசும் அப்படின்னு தன்னை முழுசா ஆட்படுத்தினார். யாரு? இந்த பாடல் செந்துருத்தி, ஒரே ஒரு பாடல் தான். செந்துருத்தியில சுந்தர பெருமான் நம்பி இருக்கிறார். எல்லோரும் திருவாரூர் போங்க, உங்க கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கண்ணு கடைசி வரைக்கும் நல்லா தெரியணும். பதிகத்தை எல்லாம் பார்த்து படிக்கணும். அதுக்கு கண்ணை நல்லா கொடுக்கணும். அழகான பொருளை பார்க்கணும்னு கண்ணு கேட்காதீங்க. உன் பதிகத்தை நல்லா பார்த்து படிக்கணும். அதுக்கு உங்க கண்ணா நல்லா கண்ணா கேட்டு இந்த கண்ணை நல்லா வச்சுக்கிறது இந்த பாட்டை படிக்கிறது.
பொன்கோல் மாலை குறிக்கும் சடையிலே நடக்காதின்றி தாங்காமிடிது கண்கண் காணாதே மனதால் பாடி அணிதால் இருந்தால் வாழ்ந்து போகிறே காயம் பேட்டை அடையும் தோழன் ஆலோர் அழகிலே ஜெயம் பெருமான் இதுவே ராமா சுகமாட்பட்டோரே மாயம் காட்டி பிறவி காட்டி மரபா பணம் காட்டி காயம் காட்டி கண்ணை கொண்டால் வாழ்ந்து போகிறே கடியாய் கடலாய் கடலாய் இடனாய் கடல சொல்லாதே சிறியார் குலத்தில் பிறந்தோம் உம்மை இவராதேதுவோ மனிதானாவர் அறிவீர் அறிவே பாடும் பக்தரோ மனிதான் காணாதான் இருந்தால் வாழ்ந்து போகிறே மேலே உலகம் தீயொன்றினான் எந்த திரளெல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்ட நாய்தான் போல நடுவே முகத்தால் கண்டோரே காய்தான் திறமே திருவாரூரில் வாழ்ந்து போகிறே பொன் மலரும் தோழி இதுவோ திருவாரூர் பொருளே திருமூலத்தால் இடமால் கொண்டீரே இருந்தும் இன்றும் இடனும் உம்மை இடலாதேதுவோ கருதி வந்தும் முகப்பட்டுரைத்தால் வாழ்ந்து போகிறே கருதி வந்தும் முகப்பட்டுரைத்தால் வாழ்ந்து போகிறே கலைகள் பலவாகி மூலதானத்தை பாரூரறிய எங்கள் கொண்டே நீரே வழிபட்டே ஆரூர் முளையார் பாகம் கொண்டே வாழ்ந்து போகிறே ஆரூர் முளையார் பாகம் கொண்டே வாழ்ந்து போகிறே பாகம் கொண்டே வாழ்ந்து போகிறே வாழ்ந்து போகிறே திருப்பி வந்துடணும். ஏன்னா வீட்டில் எல்லாரும் தேடுவாங்க. நினைவாலே போயிட்டு யாத்திரபத்தில் மாணிக்கவாசல் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வந்து விட்டுருவாரு. அது மாதிரி இப்பயும் நம்ம நினைவால கைலாயம் போயிட்டு வருவோம். இதான் கொஞ்சம் பேசாதீங்க. அதனாலதான் யோக காட்சியில போயிட்டு வரோம். எப்படி சைவ சித்தாந்தத்துல பிரத்யட்ச காட்சின்னு வாங்க. அதுல 4 வகை. வாயில் காட்சி, கண்ணுல பார்க்கறது. அடுத்தது நினைவால மானத காட்சி, இப்படிலாம் இருக்கு. நினைவால நினைச்சு சிரிப்பான், நினைச்சு அழிவான். அது மாதிரி அதுல 4வது யோக காட்சி, பிரத்யட்ச காட்சி. இங்க இருந்து இப்படி கண்டு இன்று வீருட்டேன்னு மாணிக்கவாசன் சொல்வார். இன்னிசை வீணையர் யாழினர் உருவாறு, இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? இங்க இருந்துட்டே போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன அது மாதிரி நாமளும் இப்போ கைலாயத்துக்கு போகிறோம். சாமி, நான் ஒரு பசுமாடு வாங்கலான்ட்டு போனேன். அதுவும் ஈன்ற மாடு, பால் கறக்கிற மாடு. கொஞ்ச நேரம் முடிய போகுது, நிறைய கொஞ்சம் நினைவு முடிய போகுது. ஆனந்தத்தில் தான் பேசுறீங்க, இருந்தாலும் பாட்டை தேடிட்டு இருக்கீங்க. பசுமாடு வாங்கலான்ட்டு ஈன்ற மாடு, பால் கறக்கிற மாடு வாங்கலான்னு போனேன். பணத்தை 50,000 கொடுத்துட்டு மாட்டை இழுத்தா வர மாட்டேங்குது. அந்த பாசம், வீட்டு பாசம் வர மாட்டேங்குது. கண்ணுக்குடி இழுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது. மாட்டை இழுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது. சரி, பணத்தை வேற கொடுத்துட்டு கையை மாற்றியாச்சு. எப்படி குதிரையை மாற்றினாரோ மாணிக்கவாசகர் கையை மாற்றியாச்சு. 50,000 திருப்பி கேட்க முடியாது. சரி, கொடுத்ததுக்கு சான்றா அச்சானியா அச்சாரமா இந்த கண்ணுக்குட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிடுறேன்.
மாட்டை நாளைக்கு வந்து தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கண்ணுட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்து கதவை தட்டினா திறந்தா பார்த்தா எது நிற்கிது? கன்று எங்கே இருக்குதோ, அன்பு எங்கே இருக்குதோ சாமியே அங்கே இருப்பார். தெய்வீக பேரவையில அன்பு நிறைஞ்சிருக்குது, சிவபெருமான் இங்கே நிறைஞ்சிருக்கிறார். அடியார்கள் எல்லாம் நான் ஒரு கண்ணு கூட அந்த காட்சியை பார்த்தேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் மனனம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். எல்லா பாட்டையும் மூளை இல்லாம மனனமா அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிறத நான் அப்படியே பார்த்தேன். அப்போ என்ன அர்த்தம்? பெருமானுடைய கருணை, இந்த அன்பு கன்றை தேடி பசு வருவது போல அன்பை தேடி பெருமான் இந்த தெய்வீக பேரவைக்கு வந்திருக்கிறார். இங்கே திருமுறை மைய வேற தெய்வீக பேரவையின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது சிறப்பாக நடைபெறணும். ஓதுவார் இல்லேன்னு கேள்விப்பட்டேன். இந்த வகுப்புல நிச்சயமாக ஓதுவார் சிறப்பாக உங்களுக்கு அமைவார். நினைப்பவர் மனம் கோயிலாக. 17ஆம் தேதி உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு திருமணத்துக்கு போகிறோம். எல்லாரும் வந்துருங்க. எங்களுக்கு 13ஆம் தேதி குரு பூசைக்கு வேற நாங்கள் வருவோம். எல்லாரும் வந்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மையத்தை சிறப்பாக சீரும் சிறப்பாக ஒவ்வொரு முறையும் என்னை துவக்கி வைக்கிறது கூப்பிடுவீங்க. அதே போல் இந்த மையத்தையும் திருப்பவும் துவங்குற மையத்தையும் போன வகுப்பு தானே நான் படித்தேன். இந்த வகுப்பு எதுக்கு நான் படிக்கணும்? அதான் சான்றிதழ் வாங்கிட்டேனே. நேற்று தானே இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு இட்லியே சாப்பிட முடியும். அது கூட பரவாயில்ல. நேற்று தானே பொங்கல் சாப்பிட்டேன், இன்னைக்கும் பொங்கல் சாப்பிட முடியுமான்னா வேற வழி இல்லை, சாப்பிட்டுதான். அதுபோல் ஆன்மாவிற்கு வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். திருப்பி திருப்பி படித்து கொண்டே இருக்கணும். அதற்காக இந்த மையத்தை சிறப்பாக நடத்தணும். நாளைக்கு அற்புதமாக பொருள் விளக்கத்தோட இது வரைக்கும் நீங்கள் கேட்டதாக மாதிரி திருவாசகம் முற்றும் போத நிகழ்வு கம்பம் ஸ்ரீ கம்பராயர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுது. 8:30 ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் காலை மதியம் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மேடையெல்லாம் மிக பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகவே அடியார்கள்லாம் பல ஊர்ல இருந்து நம்மளை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வராங்க. ஆக சின்னமனூர்லேருந்து தவறிடாமல் வந்துட வேண்டும் என்று தெய்வீக பேரவையை பெருமான் அப்பாவை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வந்து அருள்மாறு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக என்னுடைய புதல்வி 2வது புதல்வியுடைய திருமணம் 8/2 சிவகங்கை மாவட்டம், பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. அடுத்தா 12ஆம் தேதி வரவேற்பு நெய்வேலியில் இருக்குது. 7ஆம் தேதி முற்றும் போகுதல் திருவாசக நிகழ்வு இருக்குது. ஆகவே ஒரு 2000 காப்பி திருவாசகம் நூல் அடிக்க சொல்லியிருக்கேன். சிவகாசியிலால் பெரிய இடத்துல அடிக்க சொல்லியிருக்கேன். அது அடியார்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காகத்தான். ஆகவே இந்த நிகழ்விலும் அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஐயாவுடைய திருவடியை போற்றி அவசான தொண்டர்களை போற்றி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவிற்கு நாளை அழைப்புதல், நாளை முற்றும்போதல் நிகழ்வில் கொடுத்துட்றேன். ஆகவே எல்லோரும் வந்திருந்து நாளை முற்றும்போதல் நிகழ்வை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று அற்புதம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத மாதிரி பொருள் விளக்கம் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய அன்னம்பாளைக்கு நமக்கு ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பண்ணாங்க. எங்களால் முடிந்த ஒரு அந்த துண்டெல்லாம் அங்கே வச்சுருக்கோமா, அந்த பையில் இருக்கா அங்கே. சரி இருக்கட்டும், இறைவனுடைய திருவருள் இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு பெருமானுடைய பெருங்கருணையை போட்டு திருவாவூருடைய மடத்துடைய பெருமைன்னா சிவா குறவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சமயத்தை பரப்புவர்கள். குறவர்கள் யாரு? அதுல 2 பிரிவு இருக்கு. சமயக்குறவர், சமயக்குறவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரா தேடி 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 போய் பாட்டெல்லாம் பாடி சைவ சமயத்தை பரப்புறாங்க. அவங்களுக்கு பேரு சமயக்குறவர். ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு சமயத்தை பரப்புவாங்க. அவர்களுக்கு பேர் என்னது? மோர் ஒரு இடத்துல தான் இருக்கும், பால் பல இடத்துல இருக்கும். மோர் ஒரு சொட்டு போய் விழுந்தா என்ன ஆகும்? அது மாதிரி குருநாதர் ஒரே ஒரு உபதேசம் தான் பண்ணுவார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய. குருநாதர் பெற்றேன் என்னவாயிடுமா? அத்தனை சொட்டு பால் என்னவாகும்? மோரா மாறுமா, பாலா மாறுமா? அப்ப குருநாதர் என்ன பண்ணுவாராம்?
ஒரு சொட்டு மோராயிரும் பல சொட்டு பாலை தனதாக்குதல். என்ன ஆக்குறது? தனதாக்குதல் சிவமாக்குதல் என்று அற்புதமாக செய்வார். பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மகளிரா அதனால திருச்சியில வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் அது பயந்து போயிட்டேன். காய்ச்சின பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? உர ஊத்துன பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? கடைவோம். வெண்ணெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? சுட வச்சு நெய்யாக்குவோம். நெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கெட்டே போகாத ரெண்டே பொருள் தேனும். அப்ப கெடுற பாலுக்குள்ள கெடாத நெய் இருப்பது போல கெடுகின்ற உடம்புக்குள்ள கெடாத உயிரை வச்சிருக்காரு. அத பாலை எதுவுமே பண்ணாம வச்சு போனா என்ன ஆகும்? வீணா போகும். இந்த உடம்பு கொடுத்த உடம்பை எதுவுமே செய்யாம நந்தி போராடி கொண்டு வந்தார் ஒரு தோன்றி அதை கூட்டாடி கூட்டாடி நந்தவனத்தில் போராடி கொண்டு வந்தார் ஒரு தோன்றி அதை கூட்டாடி கூட்டாடி கொண்டு வைத்தார். 10 மாசம் பெருமானை வேண்டி இந்த உடம்பு கருப்பையில பெரிய பையது யானை, கருப்பையில சின்ன பையது எறும்பு. இதுக்கு இடையில அம்மாவுடைய கருப்பையும் இருக்கிறான். யானை முதலா எறும்பீராய் ஊனமில்லோதையின் உள்வினை விளைந்து அந்த அம்மா வயிற்றுக்குள்ள பிறந்து இந்த உடம்ப தோணிய பெற்றோடு இந்த உடம்ப பெற்று வந்துட்டோம். இந்த பெற்று வந்த உடம்ப இறைவனை போற்றி போடுவதற்கு இந்த குறவர்கள் நம்மை தூண்டி விடுகிறார். இந்த குறவர்கள் நம்மை தூண்டி விடுகிறார். அப்படித்தான் திருக்கைலாயத்தில் இருந்து வந்த பரம்பரை இன்னைக்கு 24வது சன்னியாகமாக இருந்து அங்கு இருந்து கொண்டு நம்மை தூண்டி கொண்டது. இதுல ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நீங்க சேர்ந்தா என்ன நடக்கும் நான் சொல்றேன் கேட்கிறீங்களேன். திருக்கைலாயத்துல உங்க பேர் என்ன ஆயிடுச்சு? பதிவிலையாச்சு. இனிமே உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் யாரு பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு? என் கடன் தன் கடன். வீட்டுல ஒரு டம்ளர் வாங்கியிருப்பீங்க. இந்த டம்ளரை உண்மையிலே சொல்லுங்க, நீங்க வாங்கின டம்ளரா உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்த டம்ளரா? அம்மா வீட்டுல. ஏன்னா கல்லூரி மாதிரி இருந்தா அது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அவங்க அம்மாட்ட போய் இந்த ரகசியத்தை கேட்டேன். இந்த டம்ளரை நீங்க வாங்கினீங்களா? உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தீங்களா? எங்க அம்மா. இப்படியே ஒவ்வொரு பரம்பரையும் பார்த்த டம்ளரு இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கு. அதுல ஐஸ் தண்ணியை ஊற்றுவீங்க. ஐயோ ஊத்தாதுன்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது? ஐயோ சூடான தண்ணியை ஊத்தாதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? அது மட்டுமா? பேரன் கோபம், வீட்டுக்காரர் கோபம், தாத்தாவுக்கு கோபம், எல்லாத்தையும் அந்த டம்ளர் பார்த்துருக்கா? பார்த்தது இல்லையா? தொல்லையா இருக்கும், பஞ்சரா இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி நானும் என்ன பண்ணுவேன்? அந்த டம்ளர் கிடக்கிற மாதிரி நானும் கிடக்கணுமா? என் கடன் பணி செய்து டம்ளர் கிடப்பது போல கிடக்கணும். தன் கடன். அதுபோல இந்த திருக்கைலாய பரம்பரை திருவாவூருடைய ஆதீனம் என்ன செய்யலாம்? தன் கடன் நம்மையெல்லாம் தாங்குதல். அவருடைய கடன் என்னது? பதி கொஞ்சம் கொடுத்துட்டா போதுமா? நம்ம குடும்பத்துல வர பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறவர் யாரா? மகிழ்ச்சியா வச்சிருப்பாரா நம்ம எல்லாம். இன்னைக்கு நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம் நெய்வேலியில் அப்படின்னா திருக்கைலாய பரம்பரையில பதிவு பண்ணி அவங்களோட தொடர்பு மாசத்துக்கு ஒரு முறையாவது சன்னிதானத்துடைய திருப்பார்வைக்கு போயிட்டு தான் நாங்கள் வருவோம். ஒரு மாதம் போகலன்னா எங்களுக்கு தூக்கம் வரவே, சும்மா சும்மா போய் பார்ப்போம். அதனால தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஆகவே அந்த திருக்கைலாய பரம்பரையில் சேர்ந்து நீங்களும் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய திருக்கரங்களால் சான்றிதழை பெற்று அப்படி ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா ஜனாதிபதியோட எடுத்தேன் தொடர்பு மகிழ்ச்சி இல்லை, பிரதமரோட எடுத்தேன் மகிழ்ச்சி இல்லை, இந்த சன்னிதானத்துக்கிட்ட அந்த சான்றிதழை பெற்றேன் என்பதுதான்
நம்ம குருநாதர் தான். ஆகவே இந்த தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைக்கு முற்றோதலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அடுத்த என்னுடைய பொண்ணு திருமணத்திற்கு நீங்கள்லாம் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் நிறைவாக இன்று அன்னம்பாளிப்பு செய்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அப்பா அவர்களுடைய திருவடிகளை போற்றி மிக மகிழ்வோடு மகிழ்ச்சி கொண்டு அவருக்கு உதயா இந்த ஜெயராமன் ஐயா, ராமலிங்க ஐயா, மனோகரன் ஐயா, அப்புறம் ஏகப்பட்ட ஐயா, அம்மா எல்லாருடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவு பகுதி பஞ்சமம் பண்ணினாலே முத்தி பண் என்று போகும். இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கடலரசனை கிளம்பிட்டார். ஆசை வந்துருச்சு, நம்மளும் கைலாயம் போகணும். கடலு கைலாயம் போச்சுன்னா பூமி தாங்குமா? பூமிக்கு கடல் தண்ணி இல்லைன்னா மேகம் வருமா, தண்ணி வருமா? நீ பாட்டுக்கு வந்த நான் பாட்டை எழுதி முடிச்சிட்டேன். இந்த பாட்டை என்ன பண்ண கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துரு, அஞ்சேப்பட்ட கொடுத்து நீயும் கடலை அங்கேயே செட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு செய்தியை சொல்லு. இன்னொரு செய்தி, நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் கைலாயத்துக்கு அஞ்சையப்பனுடைய அருளால். அந்த தகவலையும் நாம தான் சாமிக்கு என்ன பண்ணணும், சாமி தான் நமக்கு அறிவிப்பார். இவர் என்ன பண்றாரு, சாமிக்கு அறிவிக்கிறார். ஆடி கடலரையா அஞ்சையப்பருக்கு சாமி ஒன்னே ஒண்ணுதான் மிதக்குமா, ஊழியில வந்து ஊழ்காம ஒன்னே ஒண்ணுதான் மிதக்குமா, அது திருக்கைலாயமா மட்டும்தான். ஊழிதொரு முற்றும் உயர் பொன்னொடித்தாங்களையே சூடி செய்யும் கருப்பின் சுவ நாகலூரன் சொன்ன ஏடி செய்யும் தமிழார் இசை தேட்டிய பட்டினையும் ஆடி கடலரையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பாரு. சாமினா நமக்கு அறிவிப்பாரு. இவர் யாருக்கு அறிவிக்கிறாரு? அடிகடலரையா போய் அஞ்சையப்பத்தை சொல்லுது சொல்றாரு. அற்புதமான பதில். நான் என்ன பாடணுந்தோ என்று சொல்லி தன்னுடைய வருஷத்தை வெளிப்படுத்துகின்ற பஞ்சமப்பன். நீங்க எல்லாரும் இந்த யானையை வலம் வந்து எப்படி சுந்தரர் வலம் வந்து யானை மேல ஏறினாரு, சுந்தரரை வலம் வந்து அத்தனை அடியார்களும் ஏறினார்கள். வாணன் சுந்தரரை ஏற்றி சுந்தரரை வலம் வந்து வணங்கி கைலைக்கு கூட்டி போறாரு. ஆகவே இந்த யானை உங்களுக்கு சென்றுக்கு வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்க, பாட்டை படிக்கும் பொழுது படித்து முடித்தவுடன் யானையை வலம் வந்து கைலாயத்திற்கு சென்றதாக பாவனையாக நீங்க என்ன பண்ணணும், நினைத்துக் கொள்ள வேண்டும். கைலாயத்துக்கு நாம் செல்வதாக நினைத்துக் கொண்டு இந்த பாடல் முடிந்த அடுத்த நிமிடம் அப்படியே அபிராமி பட்டர் அருளிய 16 செல்வங்களும் நமக்கு வேண்டும் என்று தொடர்ந்து பாடி, அதைத் தொடர்ந்து ஒரு திருப்புகழும் பாடி, அதைத் தொடர்ந்து வாழ்த்து பாடி, அதைத் தொடர்ந்து கைலாய பரம்பரை பாடி, அதைத் தொடர்ந்து அப்படியே அஞ்சலுக்கு ஓதுவாங்க. நீங்க யானையை தொடர்ந்து சுற்றி வர வேண்டும். நந்தமர் ஊரன் என்றான் முடித்தார் மலை. அதாவது கைலாயத்துக்கு போனார். யாருக்கும் பெரிய உங்க ரகசியம் வெளியில தெரியாது. ஒரு பெரிய பதவியோ ப்ரமோஷனோ வந்து யாரும் சொல்லுவாங்களா, ரகசியமா தான் நடக்கும். ஒரு விருது இருக்கிறாங்கன்னா ரகசியம் நடக்கும். அதுபோல கைலாயத்துல தோரணம்லாம் தொங்குதான், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குதான். இவருக்கு கூட முனிவர் யாரு, இவருக்கு திசை கொடுத்தாரு நம்ம திருமாலுக்கு. இவருடைய உபமணி அவருக்கு கூட ரகசியம் முடியல. அவரை கேட்கிறாரா, மந்திர மாமுனிவர் யார் இவர் என்பதுமா என்று கேட்க, வர்றது யாருன்னு தெரியல, ரகசியமா வச்சிருக்கீங்களே கேட்க. எனக்கு சொன்ன எனக்கு தோழர், எனக்கு வேண்டியவன் ஊரர், நாவலூர் திருவாரூர்ல இருந்து வர்றான்.